everyone, welcome to my wedding series part 1. So first நம்ம வெட்டிங்க்கு தேவை முக்கியமானது saree தான். நான் saree எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு நான் சென்னையிலே எடுத்துட்டேன். ஸோ வெட்டிங்க்கு ஐ வாஸ் ப்ரிட்டி ஷுர் தட் நம்ம காஞ்சிபுரமில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போய் இறங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு ஆப்வியஸ்லி, பட் எனக்கு சஜஸ்ட் பண்ணது பிரகாஷ் சில்க். ஸோ பிரகாஷ் சில்கில் தான் நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்த உடனே ஐ திங்க் நான் saree ஒரு ஹார்ட்லி 15 minutes கூட ஆகலை, அதுக்குள்ளே நான் என்னோட வெட்டிங் saree எடுத்துட்டேன். அங்கே நான் ஃபஸ்ட்டு கேட்டதே எனக்கு ரெட்டாக எடுத்து போடுங்க, எனக்கு எல்லாமே ரெட்டாக தான் கட்டுங்க. பிகாஸ் நான் மைண்டில் செட் பண்ணிட்டேன், நான் ரெட் saree தான் கட்ட போகிறேன் என்னோட முகூர்த்தத்துக்குன்னு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா என்னோட சாய்ஸ் சில்லி ரெட்டாக இருந்துச்சு. நாட் மெரூன், நாட் பிளட் ரெட் ஆர் சம்திங், சில்லி ரெட்டாக தான் என்னோட சாய்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய எடுத்து போட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச saree இது இந்த புட்டாஸ் போட்ட மாதிரி இந்த saree தான் நான் எடுத்திருந்தேன். இதுதான் என்னோட முகூர்த்த புடவை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஸ்பெஷாலிட்டினா இது மாதிரி எனக்கு இன்னொன்னும் காமிச்சாங்க. அதில் பல்லக்கு இருந்துச்சு, இந்த சைடில் ஃபுல்லாக பல்லக்கு பல்லக்கில் மணப்பெண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் தட் வாஸ் ப்ரிட்டி காமன். ஆப்வியஸாக மேரேஜ்னாலே மணப்பெண்ணை எடுத்துகிட்டு பல்லக்கில் போகிறது எல்லாமே ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதனால நம்ம கொஞ்சம் இந்த புட்டா ஸ்டைலில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்சோ saree நான் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக எதிர்பார்த்துருந்தேன். இந்த saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன்லாம் காமிச்சாங்க. இந்த டிசைனே, இந்த பார்டர் டிசைனே எனக்கு saree ஃபுல்லாக இருந்து காமிச்சாங்க. அது ரெட்டை காமிக்கிறத விட கோல்டை தான் ரொம்ப டாமினேட்டிங்காக காமிச்சது. கோல்டு கலர் தான் ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னது எனக்கு ரெட்டு டாமினேட்டிங்காக தெரியணும், பார்டரில் மட்டும் அந்த கோல்டு ஃபுல் இது இருந்தால் எனக்கு ஓகே. மற்றபடி எனக்கு பிளெயின் ரெட்டும் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி அங்கங்கே இந்த புட்டாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு இதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் அழகாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு எடுத்து காமிச்ச உடனே எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருச்சு. இது குட்டி பார்டரு, இது கீழே வர்றது பெரிய பார்டர், இது கீழே வர்றது பெரிய பார்டர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த saree காமிச்ச உடனே நான் இம்மீடியட்டாக அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 minutesலேயே நான் என்னோட முகூர்த்த saree ஷாப்பிங் டன், எல்லாமே டன். இதை பார்த்தோன்னே இதை எடுத்து வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு சொன்னேன். அண்ட் இது அவங்களே அங்கே சுங்கும் பிடிச்சு தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பில் போட்டுட்ட பிறகு அவங்கக்கிட்டே நீங்கள் இதை சொன்னீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இது எப்படி பண்ணி தந்துடுவாங்க. that's pretty much it. இதுதான் என்னோட முகூர்த்த புடவையோட ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோட முகூர்த்தம் பிளவுஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன், யார்கிட்ட பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். திஸ் saree credits goes to பிரகாஷ் சில்க். இது எந்த வகையான ப்ரொமோஷனும் கிடையாது. எனக்கு பிடிச்சி நான் எடுத்த இடத்த உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். See you in another video. வெட்டிங் சீரீஸ் பார்ட் 2ல என்னோட வெட்டிங் பிளவுஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன். Stay tuned. Bye.